ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதோ. முட்டைக்கோஸ் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸை நீல வாக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து மீடியமான சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. நீல வாக்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து அரிசி மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் 65 மசாலா வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு முட்டை உடைச்சி இதிலே ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா பெசரி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறையா தண்ணி சேர்த்துடாதீங்க. ஓரளவுக்கு நம்ம பெசர போகும்போதே முட்டை போட்டிருக்கனால சரியாக இருக்கும். கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டு நம்ம பிசையணும், நிறையா ஊற்றிடாமல். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கோஸ் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அது கடாயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்சரை ஒன்றுன்னா வந்து எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து கைகளால் வந்து நம்ம உதிர்த்து விட்டே வந்து எண்ணெயில் போட்டுடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். எண்ணெய் காயில் அப்படின்னா அதிகமாக வந்து எண்ணெய் உறிஞ்சிரும். அதனால் நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னால் அதில் போடுங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு வந்து நம்ம பிரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், 2 சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே இருக்க எல்லா பக்கோடாவும் வந்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து உருவி போட்டு நல்லா வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்து போட்டோம் அப்படின்னா பக்கோடாவோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டைக்கோஸ் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.